friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வர்றதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். எவ்வளவுதான் நம்ம வந்து கவனமா வந்து ஸ்டிச் பண்ணாலும் ஷோல்டர் லூஸ் வருது அப்படினா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? Blouseல நமக்கு மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படினு கேட்டிங்கனா ஒரு தடவை செய்யற தவற மறுபடியும் செய்யாம இருந்தோம் அப்படினாலே போதுமானது. நமக்கு Blouseல எந்த ஒரு மிஸ்டேக்ஸ்மே வராது. எந்த ஒரு செயலுமே அப்படிதான் சரிங்களா? உமை எவ்வளவுதான் கவனமா தைச்சாலும் சில பேர் வந்து கண்டிப்பா ஷோல்டர் லூஸ் வருது மேம். அதை எப்படி சரி பண்றது அப்படினு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம கிளியரா பார்க்க போறோம். First time நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க friends. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி பாருங்க நான் பேக் பார்ட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா? மீத பேக்கினுடைய அளவை வச்சு ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போறோம். மீத இருக்கிற கிளாத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே பாருங்க இந்த இடத்துல நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து ஸ்லீவ் கட் பண்றதுக்காக கிளாத் வந்து இந்த இடத்துல இருக்கு சரிங்களா? கட் பண்ணி வெச்ச பேக் பார்ட் வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து சரியா இருக்கா அப்படினு செக் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துல சரியா அந்த மாதிரி மேட்ச் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே போல ஃபோல்டிங் சைடுல கரெக்ட்டா முன்ன பின்ன இல்லாம சரியா இருக்காங்கறத செக் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்ல கிளாத் சரியா இருக்கா அப்படினு செக் பண்ணிக்கோங்க. அதே போல அடி சைடுலயும் கிளாத் வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க நெக் லைனோட அளவு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் நெக்கோட நெக் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆம்கோல் ரவுண்ட் அளவை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். அதே போல சைடு உயரம் இது மாதிரி ஃபுல்லாவே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு மார்க்கிங் தேவையில்லை. ஏன்னா ரெண்டுமே வந்து ஃபோல்டிங்கா இருக்கு சரிங்களா? நேர் கோட்ல இருக்கறனால நமக்கு அளவுகள் வந்து மார்க் பண்ண தேவையில்லை. பேக் பார்ட்டை இது மாதிரி வெளியில எடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். ஷோல்டரோட லைனை இது மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம லைன் போட தேவையில்லை. ஏன்னு கேட்டா ஃபோல்டிங் வந்து நேரா இருக்கு. அதனால லைன் போட தேவையில்லை. அளவு பிளவுஸ் இந்த மாதிரி கையில எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ஷோல்டரோட கார்னர் இருக்கு பாத்தீங்களா? அந்த கார்னர்ல இருந்து டேப் வெச்சுக்கோங்க. இப்போ நமக்கு முன் கழுத்து உயரம் வந்து கிடைச்சிரும் சரிங்களா? இந்த கார்னர் இருக்கு பாத்தீங்களா? அந்த கொக்கிப்பட்டி சைடுல இந்த கார்னர் வரைக்கும் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கு அப்படினு பார்த்தோம் அப்படினா கரெக்ட்டா பாருங்க 6.5 இன்ச் இருக்கு சரிங்களா? இப்போ 6.5 இன்ச் அப்படிங்கிறது முன் கழுத்து உயரத்தினுடைய அளவு. இதுல நம்ம தையலுக்காக ப்ளஸ் பண்ண தேவையில்லை சரிங்களா? இந்த முன் கழுத்து உயரத்தினுடைய அளவை மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் பாத்தீங்கன்னா அகலம் அப்படிங்கிறது 2.5 இன்ச்ல வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேக் பார்ட்ல நம்ம கழுத்து அகலம் அப்படிங்கிறது 2.5 இன்ச் சரிங்களா? இந்த சைடுல பாத்தீங்கன்னா நம்ம 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அகலம் அதிகமா இருந்தது அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக பாருங்க இப்போ இங்க 2.25 இங்க 2.5 ஆக கிராஸா ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாக்ஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நெக் லைன் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து வளைவு நம்ம டிரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அளவு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஷோல்டர்ல இருந்து கரெக்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் எவ்வளவு இன்ச்சஸ் அப்படினு பார்க்கலாம். 12.5 இன்ச் இருக்கு சரிங்களா? சரியா வந்து 12.5 இன்ச். அப்போ தையலுக்காக கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்குவோம். அப்போ 13.5 இன்ச். முன் உயரம் அப்படிங்கிறது 13.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பிளவுஸினுடைய முன் உயரம் 13.5 இன்ச் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி இது மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க நம்ம இந்த பட்டியினுடைய வளைவுக்காக 1.5 இன்ச் வந்து இந்த இடத்துல கட் பண்றோம் சரிங்களா? 1.5 இன்ச் போட்ட லைன்ல இருந்து மேல் பக்கமா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பட்டியினுடைய வளைவுக்காக இந்த 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து கிராஸினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 3 இன்ச் சரியா இருக்கு. உள்பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கொக்கி பட்டிக்காக தேவைப்படும் இல்லைங்களா? ஆக 3.25 இன்ச் சரிங்களா? அந்த 3.25 இன்ச்
இந்த மார்க்கிங்லேருந்து இந்த லைனில் கரெக்டாக மேட்ச் ஆகிற இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 3.25 இன்ச் வந்து கிராஸினுடைய அளவு மார்க் பண்ணிட்டோம். அடுத்து டாட்டினுடைய அகலம், இந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டிங்லேருந்து இந்த தையல் வரைக்கும் சரிங்களா, எவ்வளவு அகலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1.25 இன்ச்சு. இந்த சைடு 1.25, இந்த சைடு 1.25, டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு. அப்போ 2.5 இன்ச்சை இந்த இடத்துல இருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸை வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம போட்ட மார்க்கிங்க்கு லைன் போட்டுக்கலாம். இப்போ 2 டாட்டையும் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. முன் கழுத்து உயரம் ப்ளவுஸில் அளவெடுத்து மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது முன் உயரம் மார்க் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா. அடுத்து நம்ம பட்டிக்காக வளைவு கொடுக்கறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணோம். அடுத்து கிராஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட், ஃபினிஷ், எல்லா அளவுகளையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இந்த இடத்துல லைட்டாக வந்து டெப்த்து கொடுத்துக்கோங்க. மேலேருந்து ஒரு 1.5 to 2 இன்ச் ஸ்ட்ரைட்டாகவும், அடுத்து ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த்து, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சரிங்களா. இது மாதிரி லைட்டாக வந்து டெப்த்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் குறிக்க வேண்டிய எல்லா அளவுகளையுமே வந்து குறிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஃபுல்லாகவே இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஃபோல்டிங் வந்து கட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது மாதிரி அளவு ப்ளவுஸை வந்து கையில் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே 70% வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து செட் ஆயிரும் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஆம்கோல் வந்து சரியாக உட்காரணும் சரிங்களா. சரியான அளவில் ஆம்கோல் சுற்று வந்து மார்க் பண்ணியிருந்தோம், செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு 90% வந்து ப்ளவுஸு செட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்ட் சரிங்களா. இந்த ஹிப் ரவுண்ட் வந்து சரியாக உங்களுக்கு உட்காந்துருச்சு, சரியாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு 100% ப்ளவுஸ் வந்து சரியாக இருக்கும் சரிங்களா. இது 3 தான் முக்கியமான பாயிண்ட்டு. இதில் ஷோல்டர் அப்படிங்கிறது 70% சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஷோல்டர் வந்து லூஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து கழுத்து அகலத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து லூஸ் வரும் சரிங்களா. கழுத்து அகலம் வந்து சரியாக எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஷோல்டரோட அகலத்தை சரியாக வந்து மார்க் பண்ணிக்கணும். கழுத்து அகலம் சரியாக வச்சு ஷோல்டரோட அகலத்தை அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னாலும் ஷோல்டரோட அளவு வந்து அதிகமாயிரும். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் சுற்று சரிங்களா, இந்த செஸ்ட் ரவுண்டும் ஆம்கோல் சுற்றும் ஜாயிண்ட் ஆகிற இடம், இந்த இடத்துல ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல டைட்னஸ் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சைடில் லூஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த சைடு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு சரியாக அந்த இடத்துல ஷோல்டரில் உட்காரும் சரிங்களா. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன் கழுத்து உயரம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ளவுஸில் நம்ம முன் கழுத்து உயரம் வந்து 6.5 எடுத்திருக்கோம். இதில் தான் வந்து அளவுகள் எடுத்தோம் சரிங்களா. 6.5 இன்ச் எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் சரிங்களா. இதுவே 5.5 இன்ச் அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் லூஸ் வராது. இதுவே 6 இன்ச்சுக்கு மேலே 6.25, 6.5, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7, 7.5 வரைக்குமே வந்து முன் கழுத்து உயரம் வந்து போடுறவங்க இருக்காங்க. இதுபோல் முன் கழுத்து உயரத்தை வந்து அதிகப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா. இந்த ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அளவு ப்ளவுஸை வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த இடத்துல இருந்து 1/4 அல்லது 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் சரிங்களா. நம்ம ப்ளவுஸை பொறுத்து இந்த இடத்துல நம்ம 6.5 இன்ச் வந்து உயரம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்க உயரம், அல்லது 7.5 இன்ச் வந்து முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் வந்து எடுக்கலாம் சரிங்களா. நம்ம உயரத்தை பொறுத்து தான் இந்த இடத்துல 1/4 இன்ச்சா அல்லது 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டா அல்லது 1/2 இன்ச்சா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும்.
நான் வந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக அப்படி கிராஸ் வைஸில் சரிங்களா ஒரு லைன் போட்டுக்கோங்க. பட் இந்த ஷோல்டரோட எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளாத் வந்து கட் ஆகக்கூடாது சரிங்களா. ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் வந்து இந்த சைடே நம்ம வந்து கிராஸ் பண்ணி இந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆயிடணும் சரிங்களா. ஆக இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம இந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆயிடணும் சரிங்களா. இந்த இடத்துல கிளாத் வந்து கட் ஆகக்கூடாது. இந்த லைன் நேரு நம்ம வந்து கிளாத்தை கட் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்படி கட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல பாருங்கள் லைட்டாக அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் சரிங்களா, இந்த கழுத்து வந்து விரிவடைகிறதுக்கும் இந்த ஷோல்டருக்கும் சரியாக இருக்கும் சரிங்களா. நம்மளுக்கு வந்து இப்படி நேராக தான் தெரியும் ஓகேங்களா. நம்மளுக்கு அந்த கட் பண்ண ஃபீல் வந்து வராது. இந்த இடத்துல நம்மளுக்கு டைட்னஸ் கிடைக்கும், அதாவது ஒரு ஃபிட்டிங் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஷோல்டர் லூஸ் கண்டிப்பாக 100% வராது சரிங்களா. இதுலேயும் வந்து நான் டெப்த் எடுத்துட்டேன், மீண்டும் வந்து எனக்கு இந்த இடத்துல ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஷோல்டர் லூஸ் வந்து வரலை, ஆனாலும் எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல சரிங்களா ஒரு 1/4 இன்ச் வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் வந்து கிராஸ் வைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கிராஸ் வைஸில் ஒரு 2.25 இன்ச் 2.5 இன்ச் லென்த்துக்கு இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது. ரொம்ப லீனாக இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப டெப்த் அதிகமாக போடுறாங்க, அதாவது முன்கழுத்து உயரம் அதிகமாக போடுறாங்க, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இந்த இடத்துல கிராஸ் எடுக்கணும் சரிங்களா. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம், இதுதான் வந்து பெட்டராக இருக்கும் சரிங்களா. இதில் 1/4 to 1/2 இன்ச்சுக்குள்ளார கிராஸ் வைஸில் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஷோல்டரில் 1/4 to 1/2 இன்ச் வந்து கிராஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஷோல்டர் லூஸ் வந்து கண்டிப்பாக வராது. நெக் விட்த் வந்து சரியான அளவில் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஷோல்டர் வந்து சரியாக இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் வராது. மீறி ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. அடுத்தது செஸ்ட் ரவுண்டும் ஆம்கோல் ரவுண்டும் சரியாக வந்து இந்த ஹெர்கட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தையலும் கரெக்டாக இந்த ஹெர்கட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் வர்றதை தவிர்க்கலாம் சரிங்களா. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லூஸ் வந்து என்னென்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறதையும் அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்காகவே நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.